ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பிளாக் பர்ல் ஷிப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஷிப்போட ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணலாம். ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதே ஷேப் நான் 2 கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதே சேம் டெக்னிக்கில் இந்த 4 ஆஃப் சர்க்கிளை நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒவ்வொன்றும் ஒரு ஷேப். ஃப்ரண்ட்டில் இருக்கிறது சின்னதாக இருக்கும், பேக்கில் போகிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரைட், கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த க்ளூகனோட உதவியோட எல்லாத்தையும் ஒன்றா ஒட்டிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் மெலிசான போர்டை கட் பண்ணி வச்சுக்கலாம். இது நான் 4 ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா போர்டோட சைடில் ஒட்டுறதுக்கு. இதையும் நம்ம க்ளூ கனை யூஸ் பண்ணி ஓட்டிடலாம். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம டைல் பகுதியை செய்யலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரஃப் ஸ்கெட்சை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலிங்கில் ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம விண்டோஸ்க்கு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது மேலே நம்ம ட்ரேசிங் பேப்பர் ஒட்டலாம். இது மேலே ஒட்டினா நம்ம கொஞ்சம் ஓல்டு கிளாஸ் எஃபெக்ட் கிடைக்கும். அதனால் நெக்ஸ்ட் நம்ம இதில் சின்ன சின்ன ஸ்ட்ரிப்பாக கார்ட்போர்டை கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நம்ம ஹரிசாண்டலாக ஒட்டிடலாம், ஏன்னா ஷிப்பை நம்ம கொஞ்சம் ரியலிஸ்டிக் அவுட் எஃபெக்ட் தரதுக்காக. ஆல்ரைட், இப்போ நம்ம சின்ன சின்ன துண்டா பேப்பரை கிழிச்சு வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கப்பில் தண்ணி அண்ட் க்ளூவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இது மேலே நம்ம பேப்பர் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேப்பர் ஓட்டுறதுனால இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக நம்மளுக்கு வுட் டெக்ஸ்சர் கிடைக்கும். ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் வெயிலில் நம்ம காய வைக்கணும். நெக்ஸ்ட் இதில் நம்ம பாய் மரத்தை ஆட் பண்ணலாம், அதாவது செயலோட காலம் ஆட் பண்ணலாம். இதற்காக நான் ஸ்டிக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டிக்கை க்ளூகனால் நல்லா ஒட்டிட்டு இதுக்கு மேலே நான் பேப்பர் மற்றும் க்ளூவை யூஸ் பண்ணி ஒரு கோட்டிங் அப்ளை பண்ண போகிறேன், ஏன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. ஆல்ரைட், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதோட சேர்த்து நான் ஸ்டாண்டையும் ரெடி பண்ணிட்டேன். ஆல்ரைட், இப்போ நம்ம பெயிண்டிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் நான் அக்ரைலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணுறேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது மேலே நம்ம வுட்டன் கலரை பெயிண்ட் பண்ணலாம். ஓகே, பெயிண்டிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் நம்ம செயல் ஆட் பண்ணலாம், அதாவது பாய்மரத்தை ஆட் பண்ணலாம். இதுக்காக நான் ஒயிட் கிளாத்தை யூஸ் பண்ணுறேன். கிளாத் கொஞ்சம் பழசாக இருக்கிறதுக்காக காஃபி போடுற தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த கிளாத்தை நம்ம அதில் டிப் பண்ணலாம். இதில் நம்மளுக்கு நல்ல விண்டேஜ் எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ நம்ம பிளாக் த்ரெட் எடுத்து இது மேலே நம்ம கட்டி விட்டுறலாம். ஏன்னா ஆக்சுவல் கப்பலில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ரோப்பெல்லாம் இதில் கட்டி விட்டுறலாம். ஆல்ரைட், பிளாக் பர்ல் ஷிப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. என்ஜாய் தி ஃபைனல் அவுட்.